கடந்த 2 வாரமாக ஒரு தலைப்பை வச்சு அதுக்கு கீழே சில காரியங்களை நம்ம நிதானித்து கொண்டு வருகிறோம். என்னென்னா கம்ஃபர்ட் ஸோன் என்கிறதான ஒரு மனநிலை. அதனுடைய தமிழாக்கம் எப்படின்னா, பாதுகாப்பாகவும் பதற்றம் இல்லாமலும் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கம்ஃபர்ட் ஸோன். பொதுவாக மனிதன் எப்பொழுதுமே எந்த ஒரு நெகட்டிவான காரியங்கள், இழப்புகள், பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான வாக்குவாதங்கள் எதுவும் தனக்கு நேரிடாதபடிக்கு எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும், அதாவது மனிதன் சந்தோஷம் என்று எண்ணிக்கொள்ளுகிற, மனிதன் சமாதானம் என்று எண்ணிக்கொள்ளுகிற, மனிதன் நிம்மதி என்று எண்ணிக்கொள்ளுகிற அந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் தனக்கு இருக்கும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். அதற்காக அவன் என்ன பண்ணுகிறான்னா, தனக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி தனக்கு சாதகமாக சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். இந்த எல்லா சூழ்நிலைகளும், எல்லா மனிதர்களும், எல்லா நேரங்களும் எல்லாமே தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று மனிதன் எண்ணுகிறான். தனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு நடக்கும் என்றால், தனக்கு சாதகம் இல்லாத மனிதர்கள், தனக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் அவனுக்கு நடக்குதுன்னா அவன் அதை கஷ்டமாக நினைக்கிறான். அதை வேறு வழி இல்லாமல் சகித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுகிறான். அதை ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையாக மனிதன் கருதுகிறான். அதனால் அவனுக்கு பதட்டங்கள், கவலைகள், கலக்கங்கள், பல மனது ரீதியான பல காரியங்கள் மனிதனுக்கு வருகிறது. இதனால் மெய்யான ஒரு சமாதானம் என்று சொல்லுகிற அந்த சமாதானத்தை மனிதன் இழந்து விடுகிறான். ஸோ எப்படியாவது சமாதானமாக இருக்க வேண்டும், எப்படியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனிதன் எண்ணிக்கொள்கிறது நல்லது தான். ஆனால் அந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாம் எப்பொழுதும் தனக்கு இருக்கும்படியாக சூழ்நிலைகள் எப்பொழுதும் தனக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் என்று மனிதன் எண்ணுகிறான். அங்கே தான் மிஸ்டேக். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில் தெய்வீகத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அவருடைய பேச்சு, மொழி, அந்த பேச்சை வெளிப்படுத்துகிற விதங்கள், அவருடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற விதங்கள், சிந்திக்கிற விதங்கள் எல்லாமே வேறு வேறாகத்தான் இருக்கிறது. எப்படி ஒரு சரீரத்தில் அவயவங்கள் பலது இருக்கிறது. ஒவ்வொரு அவயவமும் இன்னொரு அவயவத்தை போன்று செயல்படாது. ஒவ்வொரு அவயவமும் இன்னொரு அவயவத்தை போன்று ஒரே இடத்தில் இருக்காது. ஒவ்வொரு அவயவமும் இருக்கிற இடம் வேறு, ஒவ்வொரு அவயவமும் செயல்படுகிற விதங்கள் வேறு, ஒவ்வொரு அவயவமும் தான் செயல்படுவதற்கு எடுத்துக்கொள்ளுகிற நேரங்கள் வேறு. ஸோ ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்த முடியாத வெவ்வேறு நிலைக்கு உட்பட்ட வெவ்வேறு அவயவங்கள், ஆயிரக்கணக்கான அவயவங்கள், நூற்றுக்கணக்கான அவயவங்கள், லட்சக்கணக்கான இந்த இரத்த நாளங்கள், சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், நரம்புகள், சதைகள், எலும்புகள், இப்படி உருவாக்கப்பட்ட, தோலினால் உருவாக்கப்பட்ட இந்த அவயவங்கள் எல்லாம் தனித்தனி வேலைகளாக இருந்தாலும் அது ஒரு சரீரத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குது. அப்படி தானே? ஒவ்வொரு அவயவத்தினுடைய வேலை தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு அவயவத்திற்கும் தனித்துவம் என்கிற காரியம் இருக்குது. அதே போல தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லப்படுகிற இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லப்படுகிற பர்டிகுலராக பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில், பிரித்தெடுக்கப்பட்ட உலக சிந்தனையிலிருந்து, மாம்ச சிந்தனையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய சிந்தையும் ஒன்றாக இருக்கிறது, ஆனால் வெவ்வேறு விதங்களில் செயல்படுகிறது. இல்லைன்னு இப்படி சொல்லலாம், வெவ்வேறு விதங்களில் செயல்படுகிறது, ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் ஒன்று தான் இல்லையா? ஸோ ஏன்னா அது அங்கே ஒரே சிந்தை என்று சொல்லுகிறது கிறிஸ்துவின் சிந்தை.
எப்படி வெவ்வேறு அவயவங்கள் ஒரே சரீரத்திலிருந்து வெவ்வேறு செயல்களை செஞ்சாலும் அந்த ஒவ்வொரு அவயத்தினுடைய வேலை எதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுது, ஒரு கை ஒரு பொருளை எடுக்கிறது, நாக்கு சுவைக்கிறது, பல்லு உணவை அரைக்கிறது இல்லையா? அந்த உணவு வயிற்றுக்குள்ளே போன பிற்பாடு ஒவ்வொரு அவயவமும் அதை செரிமானப்படுத்துகிறது, அந்த உணவிலிருந்து சத்துக்களை உறிஞ்செடுத்து இரத்தத்துக்கு கடத்துகிறது, அந்த இரத்தம் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாக பாய்ந்து செல்கிறது என்று ஒவ்வொரு அவயவங்களுக்கும் வெவ்வேறு வேலைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றுடைய வேலையினுடைய அந்த மொத்த எப்படி சொல்கிறது, அந்த வேலையினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தானா இந்த முழு சரீரமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவ்வளோதான் இல்லையா? தனித்தனியாக கேட்டால் தனித்தனி வேலைகள் சொல்லும். கை ஒரு வேலை சொல்லும், வாய் ஒரு வேலை சொல்லும், பல்லு ஒரு வேலை சொல்லும், நாக்கு ஒரு வேலை சொல்லும். ஒவ்வொரு வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் சம்பந்தம் இருக்கிறது. என்னதுன்னா அதனுடைய நோக்கம் ஒன்று தான், சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பலவீனமுள்ள சரீரம் பலனடைய வேண்டும், பலனுள்ள சரீரம் பலவீனமான சரீரத்தை அவயவத்தை தாங்க வேண்டும். இப்படி ஒரு நோக்கத்தை முன்னிறுத்தி வெவ்வேறு பணிகளை அவயவங்கள் செய்கிறது போல கிறிஸ்துவின் சரீரமாக சபை என்று சொல்லப்படுகிற இந்த ஐக்கியத்தில் ஒவ்வொரு ஆத்துமாவும் வெவ்வேறு செயல்பாடுகளை சிந்தித்தாலும் ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்தாலும் அதனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரே சிந்தைக்குள்ளாக, கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக இந்த கொடுக்கப்பட்ட இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தெய்வீக ஆத்துமாவும் தனக்கான வாழ்க்கையை சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவிக்கிறது தான் அதனுடைய நோக்கம். அந்த வாழ்ந்து அனுபவிக்கிறதுல என்ன இருக்குதுன்னா, பிற அவயவத்தினுடைய பிற உறுப்பினுடைய வாழ்வியலும் அதில் இணைக்கப்பட்டு இருக்குது. எப்படி ஒரு கை என் வேலை சாப்பாடை எடுத்து வாயில் வைக்கிறது தான், அதனுடைய வேலை அது ஒன்று தான். ஆனால் கை ஒரு ஆகாரத்தை எடுத்து வாயில் வைக்கிறதுனால அந்த வாய் என்ன பண்ணுதுன்னா அந்த சாப்பாடை அரைக்க ஆரம்பிக்குது, பல்லு அரைக்க ஆரம்பிக்கிறது, நாக்கு சுவைக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ ஒரு செயல் இன்னொரு செயலோடு தொடர்பு படுத்தி இருக்குது, ஆனால் தனித்தனி செயலாக இருக்கிறது. அதே போல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வீக ஆத்துமாவினுடைய செயல்கள் சிந்தனைகள் வெவ்வேறாக இருந்தாலும் அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எங்கே தான் இணைக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக இணைக்கப்பட்டு இருக்கும். இதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ என்ன ஆயிடுதுன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சிந்தை, தெய்வீகத்தின் செயல்பாடு, தெய்வீகத்தின் எப்படி சொல்கிறது பரிணாமம், மனிதன் என்கிற அந்த தெய்வீகத்துக்குள்ளாக இருக்கக்கூடியதான செயல்படும் தன்மைகளை குறித்து சரியாக புரிதல்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, புரிதல்கள் மாறுபடும் பொழுது அங்கே முரண்பாடுகள் உண்டாகிறது. அந்த முரண்பாடுகள் மனிதனுக்கு ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கறது மாதிரி மனிதன் எண்ண ஆரம்பிக்கிறான். அது இந்த உலகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் அந்த ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் மனிதன் அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கிற ஒரு காரியத்தை அவன் எதிர்பார்க்குறான். இந்த காரியத்தை குறிச்செல்லாம் நம்ம போன வாரம் நம்ம நிறைய காரியங்களை நிதானித்தோம் இல்லையா? குறிப்பாக அதில் ஒரு வசனத்தை நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோம். என்னது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன். அது தனக்கான பாடுகள், நிந்தனைகள், அவமானங்களை எடுத்துக்கொண்டு வேறு வழி இல்லாமல் தேவராஜ்யத்துக்குள்ள உபத்திரத்தின் மத்தியிலே செல்ல வேண்டும் என்று புலம்பிக் கொண்டு வாழ்கிறதே சொல்லவில்லை. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உங்களை சுற்றி காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் இல்லைன்றால் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரான நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்த்து போக வேண்டாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்டு மாறுதலாக இருந்தாலும், மனிதர்களுடைய சிந்தனைகள் எப்படி மாறுதலாக இருந்தாலும், தட் மீன்ஸ் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தினுடைய செயல்பாடுகள் வேறு வேறாக சம்பந்தம் இல்லாததாக காணப்பட்டாலும் அந்த நிலைகளை நீங்கள் உணரும் பொழுது ஒவ்வொரு அவயவமும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அவயவத்தினுடைய வேலை என்ன, தன்மை என்ன என்பதை மற்றொரு அவயவம் புரிந்து கொள்ளும் பொழுது அது பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறேன் என்று பலவீனப்படவோ புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தானே?
ஐயையோ எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு வேலையை இந்த அவயவம் செய்கிறதே என்று அது குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலை நிமித்தம் என்ன ஆகுதுன்னா இந்த முழு சரீரத்துக்கு அது நன்மையாக முடிகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அவயவம் செய்கிற ஒரு பணி இன்னொரு அவயவத்துக்கு நேரடியான பலனை கொடுக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அது முழு சரீரத்துக்கும் அது பலன் கொடுக்கிறது. அந்த முழு சரீரத்துக்குள்ளாக இந்த அவயவமும் இருக்கிறபடினால இந்த அவயவத்துக்கும் பலன் கொடுக்குது. இது அவயவம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கை நினைக்கிது நான் தான் சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன், அதனால் இந்த சாப்பாட்டின் மூலமாக வருகக்கூடிய எல்லா கலோரிஸும் எல்லா விட்டமின்ஸும் என் கைக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு கை நினைக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? அப்படி ஒரு வழி கிடையாது. கையை நினச்சா அது முடியாது. அதுக்கு வேலை என்னென்னா ஆகாரத்தை எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் வேலை. ஆனால் கை அப்படி நினைக்குது எனக்கு மட்டும்தான் அந்த சாப்பாட்டில் உணவிலிருந்து வரக்கூடிய அந்த ஆரோக்கியம் என்னோட கைக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு கை நினைக்கும் என்றால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அப்படி கிடைக்காது. அப்போ கை என்ன பண்ணுதுன்னா வேதனைப்பட ஆரம்பிக்குது, கவலைப்பட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கற்பனையாக வச்சு பாருங்களேன். அது வேதனைப்படுகிறதுனாலையோ கவலைப்படுகிறதுனாலையோ இனி நான் சாப்பாடே எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிறதுனாலையோ யாருக்கு அது பாதிப்பு? கைக்கும் பாதிப்பு இருக்குது, சரீரத்துக்கும் பாதிப்பு இருக்குது. அவன் கை என்ன பண்ணணும்னா தான் இந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய வேலை என்ன, எதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறேன், மற்ற அவயவத்தினுடைய வேலை என்ன நோக்கத்திற்காக இணைக்கப்பட்டிருக்கிறது, இந்த முழு சரீரத்தினுடைய நோக்கம் என்ன, நான் எடுத்து கொடுக்கிற இந்த உணவின் நிமித்தம் இந்த சரீரம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது, இந்த சரீரத்தில் எப்படி நன்மை உண்டாகிறது, இந்த சரீரத்தில் எப்படி ஆரோக்கியம் உண்டாகிறது என்று இந்த கை என்ன பண்ணணும்னா அறிய முற்படணும். நான் சொல்கிறது கையாய் இருக்கக்கூடிய ஒரு அவயவத்தை சொல்லுகிறேன். ஸோ இந்த அவயவம் என்ன பண்ணுதுன்னா பிற அவயவத்தினுடைய பிற ஒரு மனிதர்களுடைய அந்த நிலைகளை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யாததுனால அது என்ன பண்ணுதுன்னா எப்பொழுதும் எனக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுது. அப்படி தானே? என்னுடைய உறவினர்கள் என்ன பேசினாலும் எனக்கு சாதகமாக இருக்கணும், என்ன திருப்திப்படுத்துறதாக இருக்கணும், நான் எளிதில் காயப்பட்டுடுவேன், நான் எளிதில் குற்ற மனசாட்சிக்குள்ளே போயிடுவேன், அதனால் என்னை திருப்திப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். சமயத்தில் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியில் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டில் ஃபோன் பண்ணி அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. தன்னுடைய நியாயத்தை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. 10 பேருக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நான் கவனிச்சிட்டே இருந்தேன். நான் நினச்சது தான், இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய நிலைகளை நியாயப்படுத்துவதற்காக உறவுகள் மத்தியில், அது கணவன் மனைவி அம்மா அப்பா பெற்றோர்கள் பிள்ளைகள் மாமன் மாமி அத்தை சித்தப்பா சித்தி, இப்படி உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, தாத்தா பாட்டின்னு, நண்பர்கள் சொந்தக்காரங்க, இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் இந்த ஒரு தன்னை நியாயப்படுத்துகிற ஒரு மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. தன்னுடைய செயலை நியாயப்படுத்துகிற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய செயலை நியாயப்படுத்துகிறதுங்கிறதை காட்டிலும் ஏன் இந்த நியாயப்படுத்தக்கூடிய நிலை வருகிறதுன்னா அவனுக்கு அது பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாக்குது. அப்படி தானே? நான் என் சைடு தரப்பு நியாயத்தை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லும்போது அங்கே என்னதுன்னா, நீங்கள் என்னுடைய தரப்பு நியாயத்தை நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகிறது. நீங்கள் என்னுடைய நியாயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால, என்னுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் அங்கீகரிக்காதனால அது எனக்கு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலையை உருவாக்குகிறது. அந்த பாதுகாப்பற்ற மனநிலை எனக்கு பயத்தையும் கவலையையும் வேதனையையும் எதிர்காலத்தை குறித்த சிந்தையும் எனக்குள்ளாக எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இப்படி இந்த சிந்தைகள் எழுப்பி கொண்டிருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, மனிதன் என்கிறவன் தன்னுடைய நியாயத்தை சபை என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல எடுத்து வைக்க அவன் போராடி அதில் தோற்று விடுகிறதுனாலையும், ஏன்னா இதே ஒரு மனிதன் தன்னுடைய நியாயத்தை எடுத்து வைக்கிறான்ல, அதே மாதிரி அவனும் என்ன பண்ணுவான்,
அவனும் தன்னுடைய நியாயத்தை எடுத்து வைக்கிறான். ஏன்னா 2 பேரும் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலைகளையும் நியாயத்தையும் தன் சைடு இருக்கக்கூடியதான சரியான பகுதிகளையும் எடுத்து வைத்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா நியாயப்படுத்த முற்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அது தோல்வி அடையும் பொழுது தனக்கு சேஃப்டி இது கிடையாது, இது ஒரு பாதுகாப்பற்ற நிலையாக இருக்கிறது என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவன் விலகிவிடவும் அமைதியாக விடவும் உறவுகளை விட்டு பிரிந்து செல்லவும் தன்னை ஒரு தனிமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு நிலைக்குள்ளாகவும் மனிதன் செல்கிறான். நீங்கள் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தா தனித்தனியாக நீங்கள் பேசி பாருங்கள். அவன் ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்க விரும்புவான். அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கிறது பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை சரீர சுகமாக இருக்கலாம், இல்லை தனக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட உறவுகள். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளாக மாத்திரமே தங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அதை தாண்டி அவனுக்கு வெளியில் நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. வெளியில் ஒரு மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்காது. ஏன்னா எனக்கு நான் எதிர்பார்க்கிறபடி நான் விரும்புகிறபடி யார் இருக்கிறாங்களோ, எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அந்த மனிதனோடு மாத்திரம் நட்பு பாராட்டி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை பாருங்கள். அந்த மனநிலை என்பதும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்கிறதான ஒரு பலவீனமான மனநிலை தான். அதனால தான் மனிதர்களுக்கு இன்றைக்கி காலங்கள் செல்ல செல்ல நண்பர்கள் வட்டமும் குறைந்து கொண்டே வருகிறது. 10 நண்பர்கள் இருந்தாலும் 10 பேர்லையும் 5 பேர் நல்ல நெருக்கமானவங்க, 2 பேர் நெருக்கமானவங்க, ஒருத்தர் நெருக்கமானவங்க என்று சிலரை மாத்திரம் வைத்துக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது. வேறு அதை தாண்டி அந்த குறுகிய வட்டத்தை தாண்டி அவனுக்கு நண்பர்களோ இல்லைன்னா அவனுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலைகளோ இல்லாத ஒரு காரியம்தான் இன்றைக்கி மனிதர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் மனிதன் என்கிறவன் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பான ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்க விரும்புகிறான். உண்மையாக இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கிறது இந்த பாதுகாப்பான மனநிலை என்று சொல்லி தன்னை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாக அடைத்து போட்டு இருக்கிற ஒரு மனிதன் பாருங்கள். அவங்க எங்கே அதிகமாக மனிதர்களோடு பேச மாட்டாங்க. அதிகமான மனிதர்களோடு பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு இதில் தன்னை ஹர்ட் பண்ணுறதா இருக்கிறதுனால அந்த மனிதர்களுடைய வட்டத்தெல்லாம் சுருக்கிக்கிறாங்க. சுருக்கிட்டு அவங்களே அப்படி சுருக்கி கொண்ட மனிதர்கள்ட்ட பேசி பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என் நிலை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு 20 வருஷமாக நான் நிறைய பார்த்துருக்குறேன். அவர்கள் மனிதர்களை விட்டு பிரிந்து செல்வார்கள். அது 100க்கு 100 அவர்கள் மேல் தப்பு இல்லை, மனிதர்கள் மேலே நிறைய தவறுகள் இருக்குது. ஆனால் இந்த மனிதன் என்கிறவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்கிறபடினால எல்லா மனிதர்களையும் தனக்கு சாதகம் இல்லாத தன்னுடைய சிந்தைக்கு ஒத்து வராத மனிதர்களை புறக்கணித்து கடைசியில் அவன் தனியாக இருக்கான். தனியாக இருந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய நிலை தான் அவனுக்கு இருக்குது. ஸோ அது பாதுகாப்பான சூழலாக கிடையாது. ஆனால் அவன் அந்த நிலையை தான் அவன் தான் தேர்ந்தெடுக்கிறான், ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக தேர்ந்தெடுக்கிறான். இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கிறது மனிதனுடைய வளர்ச்சி அது தடுக்குது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இருக்கும், நீங்கள் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஏதோ ஒரு கரையில், அதாவது ஹாய் பாய் எங்கே பார்த்தோமா ஹாய் பாயோடு இருந்தால் அப்படின்னு பையோ ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே சந்தோஷப்பா, எல்லாமே ஒரு லிமிட் வர தான் போகும். விசுவாசிகள் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க சர்ச்சில். ஒரு நாட்கள் செல்ல 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 ஒரு 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் ஆன விசுவாசிகளிடத்தில் நீங்கள் பேசி பார்த்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஆமாம் எதுவுமே சரியில்லை, எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு விரக்தியான வார்த்தை தான் அந்த மனுஷனுக்கு வரும். ஏன்னா ரொம்ப டீப்பாக ஒரு மனிதனோடு நெருங்குனானா, இல்லை ஒரு ஐக்கியத்தில் டீப்பாக ரொம்ப ஆழமாக நெருங்கி இருந்தா, இல்லை ஒரு சபையிலையோ ஒரு ஃபெல்லோஷிப்பில் ரொம்ப நெருக்கமாக ஆழமாக நெருங்கி இருந்தால் அது ரொம்ப பிரச்சனை வருது பிரதர். பாருங்கள், எவ்வாறு இருக்க வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருந்தானா கடைசி வரை நிற்கும். இது உலகத்தில் சொல்லுவாங்க, எப்போமாவது பார்த்து எடுத்து இருந்தால் அது கடைசி வரை நிற்கும், ரொம்ப ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படி தானே, ரொம்ப ஐக்கியப்படக்கூடாது. அப்படி பார்த்தோமா எங்கேயாவது பார்த்தா மீட்டிங்கில் மட்டும் பார்த்துட்டு அப்படி ஹாய் பிரைஸ் தி லார்ட்
எப்படி இருக்கிறீங்க? தேவ கிருபையில் நல்லா இருக்கிறேன், எப்படி மட்டும் சொல்லிட்டு போயிட்டோன்னா பிரச்சனையே இல்லை பிரதர். ஆனால் அதை தாண்டி நெருங்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே வந்து பிரச்சனை ஆயிடுது, அங்கே மன வருத்தம் வந்துடுது. ஏன் வரட்டுமே, ஏன் மன வருத்தம் வருது ஃபஸ்ட்டு? ஏன்னா நெருங்கி பழகும் பொழுது ஒருவருடைய உண்மையான சுபாவம் தெரியும். அப்போது நான் ஒரு மனிதரோடு நெருங்கி பழகும் பொழுது அவருடைய உண்மையான சுபாவம் ஏதோ ஒரு காரியம் தெரியுதுன்னு வைங்களேன், அந்த உண்மையான சுபாவத்தை ஏன் என்னால் அதை இக்னோர் பண்ண முடியலை, ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை? அது சரியான சுபாவமோ தவறான சுபாவமோ, அந்த சுபாவத்தை ஏன் என்னால் வந்து அது நான் நெருங்கி பழகுகிற ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய நெகட்டிவான ஒரு சுபாவம்னு வைத்துக்கோங்களேன், அந்த சுபாவம் ஏன் என்னை காயப்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகுது? நீங்கள் இயேசு கிறிஸ்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எல்லாமே பாசிட்டிவான சுபாவத்தில் இருந்தாங்களா? நேர்மறையான சுபாவத்தில் இருந்தாங்களா? கிடையாது. இல்லை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான அந்த சிந்தை அவர்களுக்கு இருந்ததா? கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசித்தார். மனிதர்கள் பாவியாக இருக்கையிலே மனிதர்களே அவர் நேசித்தார் என்று தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இயேசுக்குள் இருக்கக்கூடிய அதே ஆவிதான் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்குது. இயேசு நேசிப்பார் பிரதர். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், நீ எத்தனை முறை தவறி விழுந்தாலும் உன்னை தூக்கி எடுக்க இயேசு இருக்கிறாரு. நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் உன்னை நேசிக்க இயேசு இருக்கிறார். உன்னை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள இயேசு இருக்கிறார் தான் ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு வராங்களே தவிர, அந்த இயேசுவை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் ஆவியால் நிரப்பப்பட்ட உனக்கு விசுவாசிக்கு ஏன் மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியலை? ஏன் மனிதனுடைய அந்த விரும்பாத அந்த கேரக்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பேதுருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, இயேசு கிறிஸ்து ஒரு கேரக்டர் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய கேரக்டருக்கும் பேதுருடைய கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவை கூட தானே வச்சுருந்தாரு, யாக்கோபை கூட தானே வச்சுருந்தாரு, ஒவ்வொரு சீஷர்களை யூதாசையும் கூட தானே வைத்திருந்தார். அதை அவர் ஹர்ட் பண்ணவே இல்லையே. அன்றைக்கி மனிதன் என்ன பண்ணுறான், ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்கறதுனால அவன் வந்து அவனுக்கு அது நிறைய உறவுகளை சேர்த்துக்கொள்ள பயப்படுகிறான். அதனால் அதுலேருந்து பிரிந்து செல்கிறான், ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்குறான். இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணுதுன்னா ஒரு வளர்ச்சியை தடுக்குது. சொல்லப்போனால் இப்போ நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம், இதில் வந்து அந்த கொஞ்சம் பேரும் ஒன்றாக இணைக்கப்பட்ட நிலையில் ஒரே சிந்தைக்குள்ளாக இருந்தால் அங்கே ஒரு வளர்ச்சி இருக்குது, அங்கே ஒரு புதிய காரியம் நடக்கும். அதைத்தான் நான் வந்து பல வருடங்களாக மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே வருகிறேன். அங்கே 2 பேர், ஒருத்தன் தனியாக இருக்கிறது வேறு, 2 பேர் சேர்ந்து இணைந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு புதிய திட்டம் உருவாகிறது இல்லையா, புதிய ஒரு காரியம் உருவாகுது இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கக்கூடிய தெய்வீக ஆத்துமாக்கள் இணையும் பொழுது ஒருவேளை அந்த ஆத்துமாக்கள் வெவ்வேறு தனித்தன்மை இருக்கலாம், ஆனால் அந்த தனித்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக இருந்து அந்த ஆத்துமா இணையும் பொழுது அங்கே இன்னொரு வளர்ச்சி உண்டாகும், இன்னொரு அடுத்த ஸ்டெப்பு உண்டாகும். புரியுதா? அப்போ இது என்னது, இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கக்கூடிய இந்த மனநிலை, இந்த பலகீனமான மனநிலை உறவுகளை விட்டு பிரித்து வைக்கிறதுனால அங்கே வளர்ச்சி தடைபடுகிறது. ரெண்டாவது என்னன்னா, சரீரத்தில் ஒரு மரணம் ஏற்படுகிறது இல்லையா? அதே மாதிரி உறவுகளிலே மரணத்தை ஏற்படுத்துகிறது. எது? இந்த கம்ஃபர்ட் ஜோன் உறவுகள் மத்தியிலே மரணத்தை ஏற்படுத்துகிறது. நாம் வந்து ஒரு மனிதனை நேசிக்கிறோம். எதனால் நேசிக்கிறோன்னு கேட்டானா, சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் பொதுவான காரணங்களை எடுத்து பார்த்தா, ஒரு மனிதன் பிற சக மனிதனை நேசிப்பதற்கு, அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பொதுவான காரணங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா, அந்த சக மனிதனால் நான் யாரை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறேனோ அந்த ஆத்துமாவில் எனக்கு, அந்த மனிதனால் எனக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த ஆத்துமா, நான் ஒருத்தனை நேசிக்கிறேன், இவன் என்னுடைய நண்பன், இல்லைன்னா இவன் வந்து என்னுடைய நல்ல உறவினர், நல்ல உறவு அப்படின்னு நான் ஒரு உறவை பார்த்து சொல்லுகிறேன் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த உறவு நான் யாரை முக்கியப்படுத்துகிறேனோ அந்த உறவு எனக்கு என்னது, நன்மை தருகிறதா இருக்கும். அந்த உறவினால் எனக்கு லாபம் இருக்கும். அந்த உறவினால் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து எப்படி சொல்கிறது, நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஒன்றும் இல்லைனாலும் கூட, எந்த ஒரு நன்மை வராமல் இருந்தாலும் கூட அந்த உறவினால் எனக்கு எந்த தீங்கும் வராது. நன்மையை விட்டுருவோம், அந்த உறவினால் எனக்கு எந்த தீங்கும் வராது.
ஸோ நான் ஒரு உறவை நேசிக்கிறேன் என்ன, அதுக்கு அர்த்தம் என்னென்னா எனக்கு நன்மை வருது அந்த உறவின் நிமித்தம். இல்லை என்றால் நன்மை இல்லை என்றால் அந்த உறவின் நிமித்தம் எனக்கு தீங்கு இல்லாமல் இருக்குது. அந்த உறவு என்னை காயப்படுத்தாது, அந்த உறவு என்னை நேசிக்கும், அந்த உறவு என்னை ஏற்றுக்கொள்ளும், அந்த உறவு என்னை நம்பும், அந்த உறவு என்னை என்னுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும். புரியுதா? ஸோ இப்போ மனிதன் என்ன பண்ணுகிறான், அந்த ஒரு உறவை நேசிப்பதற்கு காரணமே அது தன்னுடைய மனதை புரிந்து கொள்ளுகிறது, தன்னுடைய மனதை ஏற்றுக்கொள்ளுகிறது, தன்னுடைய சிந்தையை அதை அறிந்து கொள்ளுகிறது. அதனால் அந்த உறவை நான் நம்புகிறேன், அதனால் அந்த உறவை நேசிக்கிறேன். எனக்கு அந்த ஃபெலோஷிப் எனக்கு எப்படி பிடிக்குது, அதில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப நல்லவங்க, அவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த காரியத்தை சொல்லாமலே புரிந்து கொள்வாங்க. ஒரு எள்ளுன்னா எண்ணெயாக இருப்பாங்க, அவ்வளோ ஐக்கியமாக இருப்பாங்க, அதனால் எனக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆத்துமா சொல்லுகிறது என்றால் உண்மையிலே அது என்னதுன்னா ஒரு பலகீனமான ஆத்துமா, அந்த கம்ஃபர்ட் சோனை விரும்பக்கூடிய ஆத்துமா. ஏன்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமும் இன்னொரு அவயவம் செய்கிற செயலுக்கு ஒத்த செயலை செய்கிறது இல்லை, சம்பந்தமில்லாத செயலை தான் செய்யுது. ஆனால் சம்பந்தமில்லாத செயலை செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இன்டைரக்டாக அந்த அவயவத்திற்கு இன்னொரு அவயவத்திற்கு அது நன்மை தருகிறதாக, ஆரோக்கியத்தை தருகிறதாக தான் இருக்கிறது. ஸோ இந்த காரியத்தை உறவுகள் மத்தியில் மனிதர்கள் புரிந்து கொள்ள பிரயாசப்படுறாங்க. அவர்கள் உறவுகளை நம்புவதற்கு காரணமாக எதற்கென்றால் தன்னை அது நேசிக்குது, தன்னை நம்புது, தன்னை ஏற்றுக்கொள்ளுது, தன்னை மையப்படுத்தி வைக்குது. நான் சொல்கிறது புரியுதா? அவங்க அந்த அந்த சில பெற்றோருக்கு வச்சுருப்பாங்க, சில பிள்ளைகளை வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைகளை தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர் நேசிப்பாங்க, தனக்கு சாதகம் இல்லாத பிள்ளைகளை பெற்றோர் செகண்ட் குவாலிட்டி. ஒரு 3 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸு எல்லாமே ஒன்று என்று சொன்னாலும் அந்த பேரண்ட்ஸுடைய மனதில் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. ஏங்க எதன் அடிப்படையில் வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க இந்த பிள்ளைனால் எனக்கு நன்மை வருது, இந்த பிள்ளைனால் எனக்கு தீமை வராமல் இருந்தாலும் எனக்கு நன்மை வராமல் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வருது, இல்லைன்னா பேசுகிற வார்த்தை என்னை காயப்படுத்துது, என்னை குற்றப்படுத்துது. இப்படி ஈவன் இரத்த பந்தம் சொல்லக்கூடிய குடும்பத்திலிருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உறவுகள் மத்தியில் அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மனிதன் என்கிறவன் தான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சக ஆத்துமா இப்படி இருக்கணும்னு ஒரு வரமைக்குள்ளே வைக்கிறான். அப்படி தானே? நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், இவர் என் ஃப்ரெண்டுன்னா அவர் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நேசிக்கிறான், இப்படி இருக்கணும்னு ஒரு ஃபார்முலா வைக்கிறான். அந்த ஃபார்முலாவை தாண்டி எப்போவுமே நேசிக்கிற, எப்போவுமே கைப்பிடிச்சு தூக்கி விடுகிற, எப்போவுமே தனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய, எப்போவுமே தனக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு உறவு தன்னை குற்றப்படுத்துகிறது போல் அவனுக்கு தோணுச்சு, இல்லை தனக்கு காயப்படுத்துகிற மாதிரி தோணுச்சுன்னா அவனால் அது சகிக்க முடியல, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல, அவனால் கிரகிக்க முடியல, அதை அவனால் உட்கொள்ளவே முடியலை. என்ன பண்ணுகிறான்னா அந்த உறவை துண்டிக்க ஆரம்பிக்கிறான். தட் இஸ் உறவுகளை குறித்த மரணம். ஏன்னா இந்த ஆத்மா ஒரு கம்ஃபர்ட் சோனை விரும்புது இல்லையா? அந்த கம்ஃபர்ட் சோன் என்ன பண்ணுதுன்னா உறவுகள் தனக்கு சாதகம் இல்லாத நிலையில் உறவுகள் செயல்படுகிறதாக இவன் எண்ணிக்கொள்ளும் பொழுது அந்த உறவை அவன் துண்டிக்கிறான். அது உறவுகள் மத்தியில் மரணத்தை உண்டு பண்ணுகிறது. ஸோ நமக்கு வசதியானவங்களை மாத்திரம் நேசிக்கிறது அன்பே கிடையாது. நிறைய நம்ம இப்போது சிலவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு சர்ச்சாக இருக்கலாம், அங்கே சில ஃபெலோஷிப்பாக ஒரு சிலர் ஐக்கியமாக இருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லோரும் ஒத்த கருத்தாக இருந்தால் தான் ஐக்கியமாக இருக்க முடியும், ஒரே கருத்தாக இருக்கணும், அவர் சொல்கிறத இவர் புரிஞ்சுக்கணும், இவர் சொல்கிறத அவர் புரிஞ்சுக்கணும், ஒரே சிந்தை, இப்படிலாம் சொல்கிறோம்ல. இந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்த கருத்துடைய தன்னை போல தன்னை தான் நேசிக்கிறது போல தன்னை பிறர் நேசிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு உட்பட்ட ஆத்துமா சக மனிதனை நேசிக்குது. அது ஒரு ஃபார்முலா வச்சுருக்குது. அதை தாண்டி இருக்கும்போது அதனால் நேசிக்க முடியல. நீங்கள் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு நீங்கள் இயேசு சீடர்களையும் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும். பாருங்கள், இயேசுவும் யூதாஸ் இருக்கிறாங்க, ஆனால் யூதாஸினுடைய செயல்பாடுகளும் அவனுடைய சிந்தையும் வேறாக இருக்கிறது, வேறு தன்மையில் தான் இருக்குது. ஆனால் இயேசு அவனோடு கூட தான் பிரயாணம் செய்தார், அவனை கூட வச்சுட்டு தான் பயணித்தார்.
அவனையும் கூட வச்சு தான் ஊழியத்தை செஞ்சார். அது செயற்கைத்தனமாக செய்யலை. அவர் இயல்பாக அவருக்குள்ளாக இருந்து அந்த அன்பின் வார்த்தைகளும் உபதேசங்களும் பிரசங்கங்களும் கண்டித்து உணர்த்துவதிலும் இயேசுக்குள்ளாக இயல்பாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே யூதாஸ் தான் அந்த இடத்துல என்ன பண்ணான்னா டிஸ்டர்ப் ஆகிட்டான். தனக்கு பாதுகாப்பாக இருக்குமென்று நினைத்த அந்த உறவு பாதுகாப்பு இல்லை என்று எண்ணின உடனே அவன் தற்கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டான் பாருங்கள். நிறைய நேரத்தில் அப்படி தான் நம்மோடு இணைந்து இருக்கிற உறவுகள், அதாவது நான் செய்கிற செயலெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி என்னுடைய நம்ம நிலையை சரியாக புரிந்து கொண்டு என்னை அப்படியே நேசிக்கிற உறவு மனிதன்னா அப்படி ஏற்றுக்கொள்கிற நிலை, எனக்கு எதிராக என்னுடைய மனநிலைக்கு எதிராக ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து, ஆமாம் பிரதர், கடவுளே நான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பாவி, உங்களுடைய சித்தத்தை அறியாமல் உங்களுடைய சிந்தையை அறியாமல் நான் வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பை கேட்ட பிறகு தெய்வீகம் இறங்கி வந்ததா? இல்லை என்றால் தெய்வீகம் மனிதனுடைய மனநிலையை எதிர்பார்க்காமல், அவனுடைய மன்னிப்பை எதிர்பார்க்காமல், அவனுடைய அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தலை எதிர்பார்க்காமல் தெய்வீகம் முதலாவதாகவே தன்னுடைய அன்பை தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினதா என்று கேட்டால் தெய்வீகம் நேசத்தை வெளிப்படுத்திச்சு. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு தெய்வீகம் மனுக்குலத்தை நேசித்த விதத்தை மனுக்குலம் பாவியாக இருக்கும் பொழுதே வெளிப்படுத்துது பாருங்க. அதே தெய்வீகம்தான் உங்களுக்குள்ளே இருக்குது. அதே தெய்வீகத்தின் பரிபூர்ணம் தான் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாக இருக்குது. ஸோ மனிதனுடைய நிலைகளை அறிந்து மாற்றி மாற்றி கொள்கிறதல்ல, மனிதனுடைய நிலைகள் எப்படியாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு, ஆவியில் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை இன்றைக்கி அந்த மனநிலை இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, மனிதன் என்கிறவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்குறான். இந்த மனிதனோடு நெருங்கினா வேண்டாம், இந்த மனிதனுடைய வார்த்தை என்னை காயப்படுத்தும், இந்த மனிதனுடைய செயல் என்னை துக்கப்படுத்தும், இந்த மனிதனுடைய அமைதியாக இருக்கிறதே என்னை வேதனைப்படுத்தும் அப்படின்னு மனுஷன் எண்ணிக்கொள்கிறதுனால அவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வச்சுருக்கிறான். அவனுக்கு ஒரு தனிப்பட்ட கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு மனநிலை. அது எத்தனை வருடங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாவற்றையும் உடைத்து விடும். நீங்கள் யாரை சந்திக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அந்த மனிதர்களை நீங்கள் சந்தித்து ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக நான் வர வேண்டிய காலமும் நிறைய பேருக்கு வந்திருக்குது இல்லையா? நம்ம லைஃப்லேயே நம்ம யோசித்து பார்த்தாலே அதுக்கு பார்க்கலாம். ஸோ மனிதர்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விரும்புகிறதுனால உறவுகளினுடைய மரணத்தை ஏற்படுத்துகிறாங்க. எந்த ஒரு இப்போது என் சரீரத்தில் ஒரு அவயவத்துக்கு ஒரு ஏதோ ஒரு பலகீனம் வச்சுக்கோங்களேன், அந்த பலகீனம் இருக்கிறதுனால அந்த அவயவத்தை துண்டிக்க முடியுமா? துண்டிக்க முடியாதுல்ல. அது பலகீனமாக இருந்தாலும் அந்த சரீரத்தோடு இணைக்கப்பட்டு தானே இருக்கணும். இவன் என்ன பண்ணுதுன்னா, சரீரம் என்ன பண்ணுது, இல்லை பலகீனமான அந்த அவயவத்தோடு என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி துண்டிச்சு விட்டால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் மனிதனும், இந்த உறவோடு என்னால் பயணிக்க முடியாது அப்படின்னு துண்டிக்கிற, தட் மீன்ஸ் உறவுகளை மரண அடைய செய்கிற ஒரு நிலை இருக்குது. இது எல்லா மனிதர்களுக்கும் இது உருவாகி இருக்கும். நீங்கள் யோசித்து பார்த்தாலே, கொஞ்சம் உங்களை நீங்களே நிதானித்து பார்த்தாலே போதும். ஸோ கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு மனநிலை, பலகீனமான மனநிலை. அது உறவுகளை மரணம் அடைய செய்கிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணுதுன்னா தனிமையை ஏற்படுத்துகிறது மனிதனுக்கு. இந்த கம்ஃபர்ட் ஜோனுடைய இறுதி விளைவே தனிமை. இதை குறித்து நான் ஏற்கனவே பலமுறை நிறைய பேசியிருக்கிறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு இந்த உலகத்தை படைத்த பிற்பாடு மனிதனை உருவாக்கும் பொழுது தெய்வீகத்திற்குள்ளாக வந்த சத்தம் அதுதான். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கடவுளின் திட்டம் தனிமை என்கிற நிலையும் கிடையாது. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணுதுன்னா உறவுகளை விட்டு தனிமைப்படுத்துகிறது. தனக்கு பிரியமில்லாத, தன்னுடைய சிந்தைக்கு எதிராக இருக்கக்கூடிய, தன்னுடைய சிந்தைக்கு மாற்று கருத்து வைக்கக்கூடிய
தன்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கக்கூடிய அந்த மனிதர்களெல்லாம் பிரித்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறது. தனிமை என்கிறது அது ஒரு பிசாசனுடைய வஞ்சகம் அப்படின்னு வச்சுக்கலாம். பிசாசனுடைய மொத்த வஞ்சகத்தினுடைய ஒரு தொகுப்பு என்னென்னு எடுத்து பார்த்தா தனிமைன்னு சொல்லலாம். தனிமையாக இருப்பது. ஸோ தனிமையாக இருக்கிற அந்த நிலைகளை எது உருவாக்குதுன்னா கம்ஃபர்ட் ஜோன் உருவாக்குது. பாதுகாப்பற்ற ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், நான் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு எண்ணுகிற அது ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனநிலை என்பது மனிதர்களை விட்டு பிரித்து விடுகிறது. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் இப்படி பல காரியங்களை, இந்த கம்ஃபர்ட் ஜோன்னா இது நான் சொல்கிறது இவ்வளோ நேரம் பேசுனது ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிந்தை. இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கிற இந்த சிந்தை மனிதனை உறவுகளை மரணிக்க வைக்கிறது, தனிமை சிறையை கொடுக்கிறது, அடுத்தது ஒரு வளர்ச்சியை தடை செய்கிறது. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கிற இந்த மனநிலையிலிருந்து நாம் வெளியில் வரணும். நாமன்னு சொல்கிறது மனுக்குலத்தை சொல்கிறேன். இல்லை உண்மையாகவே அந்த கம்ஃபர்ட் ஜோன், இதெல்லாம் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் எண்ணிக்கொள்கிறீங்களா? அந்த எண்ணிக்கொள்ளுகிற அந்த மனநிலையிலேருந்து நாம் வெளியில் வந்தே ஆகணும். அதற்காக தான் சபை கூடி வருதல் என்கிற ஒரு நிலையை தெய்வீகம் நமக்கு வைத்திருக்கிறது. ஸோ அது எப்படி வெளியில் வர்றது, அதை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் என்கிற காரியத்தை குறித்து வரும் நாட்களில் நம்ம நிதானிக்கலாம். மற்றவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் எதிர்வினையாற்றுவதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் யார் என்பதை அறிய வேண்டிய பிராரம் அறிந்து உங்கள் வாழ்வினை இயல்பாக வாழும்படியாகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள்.